ஐயா கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் காலடி மண் எடுத்து அவன் தலைமுடி 4 எடுத்து சூனியத்தை வச்சு அவன் வாயிலேருந்து ரத்தத்தை கக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பச்சை சட்டக்காரங்கிட்ட கேட்கறது என்னன்னா, தயவு செஞ்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட ஒரு ஃபாலோவும் எனக்கு ஒரு ஃபாலோ தான். LHS இஸ் ஈக்குவல் டு RHS. அதனால் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க அப்படின்றதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது நெருகாவும் சார்பிலிருந்து. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேய் கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கான டாபிக் பேய் கதை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பேய் கதை நெஜ லைஃப்லேயே என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு நடந்துருக்குது அப்படின்னு அவன் சொல்லும்போது எனக்கு வாவ், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், நைஸ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஃபஸ்ட்டாங்காண்டி அதை சொல்லிவிட்டு நெக்ஸ்டாங்காண்டி நம்ம என்ன பண்ணலான்றத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய பேய் கதைன்றதுனால அந்த ஹாரர் மோடை நம்ம கொண்டு வர போகிறோம். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஓகே? ஸோ இப்போ கமான். அது ஒரு நள்ளிரவு. அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமத்துல இருந்து நானும் என் நண்பர்களும் வேட்டைக்கு போயிட்டு இருந்தோம். அதாவது அந்த பையன் சொல்ற மாதிரிங்க, நானும் நின்ன நீ பண்ணியா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. கதையை மட்டும் கேளியா? ஓகே, திருப்பி ஹாரர் மோட். அது ஒரு நள்ளிரவு. அந்த கிராமத்துல நானும் என் நண்பர்களும் வேட்டைக்காக அந்த வேட்டையாடுற காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தோம். அப்படி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருந்த அந்த வேளையில அந்த இடத்துல ஒரு முயல் வேட்டைக்காக நாங்க போயிருந்தோம். அப்போ ஒரு முயல் தூரத்திலிருந்து எங்களை உத்து பார்த்துட்டு இருந்தது. அந்த நிலவோட வெளிச்சத்துல அந்த முயலோட கண்ணு மட்டும் எங்களுக்கு சிகப்பா தெரிஞ்சு அந்த முயல் எங்களை முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறது நல்லா தெரிஞ்சுது. அந்த முயலை நோக்கி மெதுவா நாங்க நடந்து போயிட்டு இருந்த அந்த வேளையில அந்த முயல் எங்களை பார்த்து திரும்பி ஓடி வந்துச்சு. அது எங்களை பார்த்து ஓடி வந்த அந்த வேளையில எங்க மனசுல நெஞ்சில கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட் பீட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த முயலை துரத்திட்டு நாங்க பொறுமையா ஓடுற அந்த வேளையில அந்த முயல் வேகமா ஓட நாங்கள் அதை துரத்திட்டு ஓட, அந்த முயல் வேகமா ஓட நாங்கள் அதை துரத்திட்டு ஓட, அது அப்படியே குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அது எங்கேயோ போயிட்டே இருக்க வேலையில தம்பி நில்லு அப்படின்னு ஒரு குரல். என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு கோயில். காட்டுக்குள்ள யாரா கோயில் கட்டி வச்சிருக்குன்னு அந்த கோயிலை திரும்பி பார்க்கும்போது அந்த கோயிலோட வெளி வாசல்ல பார்த்தா அங்க ஒரு பாட்டிமா நின்றுட்டு இருந்தாங்க. பாட்டிமா, இந்த நைட்ல என்ன பண்றீங்கன்னு கேட்கணும்னு எங்களுக்கும் தோணப்போ கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு திடுக்கிட்டு போய் பயந்துட்டோம். திடீர்னு அந்த பாட்டிமாவை பார்த்தப்போ பயத்துல பாட்டிமாவை பார்க்குறோம், முயலை பார்க்குறோம், பாட்டிமாவை பார்க்குறோம், முயலை பார்க்குறோம். பாட்டிமாவா முயலான்னு கேட்கும்போது அந்த முயல் பின்னாடி தான் ஓடணும்னு எங்களுக்கு தோணுச்சு. சரின்னு அந்த முயலை துரத்திக்கிட்டு திருப்பி ஓட ஆரம்பித்தோம். நாங்களும் ஓடுறோம், அந்த முயலை ஓடுறோம். தம்பி நில்லுன்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது. திருப்பி பார்த்தா அந்த பாட்டிமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த முயல் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த முயல் ஓடிக்கிட்டே இருந்த முயல் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டக்குன்னு நகர்ந்துருச்சு. என்னடான்னு ஹார்ட்டை கையில் வச்சுட்டு பார்த்தா அது ஒரு ஆழ்துணை கிணறு. என்னடா இங்கே இப்படி கிணறு வந்துச்சுன்னு பார்த்தா அந்த முயல் எங்களை வேகமாக கொண்டு வந்து அந்த கிணத்துல தள்ளி விட்டு எங்களை சாகடிக்க பார்த்துருக்கு. திரும்பி அந்த பாட்டிமாக்கு நன்றி சொல்லலான்னு அந்த பாட்டிமாவை திரும்பி பார்த்தப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது அங்க ஒரு கோயிலும் இல்லை, அங்க ஒரு பாட்டிமாவும் இல்லைன்ட்டு. ஆத்தா அப்படின்னு சொல்லி தெரிச்சு ஓடி வீட்டுக்கு வந்துட்டோம். இது அங்க நடந்துச்சு அப்படின்னு என் நண்பர் சொன்ன அந்த வேளையில அந்த கதையை கேட்டப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த முயல் காஞ்சனா படம் பார்க்கலைங்க. சப்போஸ் காஞ்சனா படம் பார்த்துருந்தா அந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் அந்த முயல் போயிருக்கும், போய் கேட்டிருக்கோம், நரசிம்மையா எனக்கு அந்த வழி விடுங்க, நான் இவங்களை கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸுக்கு அப்புறம் அவங்க வேட்டைன்ற ஒரு விஷயத்த கூட சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தை கூட எனக்கு சாரி இந்த கதையை கூட என்கிட்ட எப்படி சொன்னாங்கன்னா, வேட்டைக்கு போனோன்னு சொல்லலை, சேட்டைக்கு போனப்போ அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த முயல் பண்ண அந்த ஒரு சம்பவம் அவங்க மனசில் ஆழ்துணை கிணறு மாதிரி பதிஞ்சு போச்சு. இப்போ கூட முயல்னு சொன்னால் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுதான்
ஸோ வந்து இதாகப்பட்ட நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இதை வந்து உங்ககிட்ட எப்படி டெலிவரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி டெலிவரி பண்ணிட்டேன். ஓடிபி மட்டும் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிப்பேன், ஓகேவா? ஸோ வந்து இன்னைக்கான கான்செப்ட் பற்றி நம்ம என்ன பேச போகிறோன்னா, ரீசெண்டாக வந்து இந்த பாட்காஸ்ட் ஆடியோஸ்லாம் எப்படி வருது, ப்ரொஃபஷ்னல் பாட்காஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தப்போ வந்து வழக்கம் போல் நம்ம அக்கா சேனல்குள்ளே போயிட்டு அக்காவை பார்த்தப்போ வந்து அக்கா வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்குது அப்படின்னாங்க. ஸோ நானும் இந்த யூனிவர்ஸ் நம்ம சொல்கிறத கேட்குமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து, ஸோ அதை தான் இன்றைக்கி பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த கான்செப்ட் என்னென்னா, டஸ் யூனிவர்ஸ் ஸ்பீக்ஸ், டஸ் யூனிவர்ஸ் ஹியர்ஸ். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி சும்மா பேச்சு போட போகிறோம். ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் அழகரி உங்கள் டாக்டர் ஹரிஹரன் ஸ்ரீ. அப்புறம் no other delay, let's play the delay. வாகடியோக்குள்ள பலம் சாருக்கிறது ஊத்தப்பம் பார்சல் அப்படின்ற மாதிரி நம்ம என்னதான் வந்து வடிவேலு கணக்கா ஒரு தோசை ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் கொஞ்சோண்டு வெங்காயத்தை போட்டு அந்த கேரட்டை துருவி போட்டு ஒரு பொடி எடுத்து அப்படியே பரன்னு மழை சாரல் மாதிரி தூவி எனக்கு ஒரு ஊத்தாப்பத்தை கொண்டு வான்னு இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நமக்கு வரது என்னமோ அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்ற மாதிரி கணக்கில் தான் வந்து சேரும் இல்லையா? ஸோ அந்த அக்கா அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் ஹியர்ஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அந்த யூனிவர்ஸ் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அது எப்போ கொடுக்கும் எப்படி கொடுக்குன்றதெல்லாம் தெரியாது. ஒரு நாள் அது ஒரு ரூபத்தில் வந்து நான் தான் நீ கேட்டே இல்லை அந்த யூனிவர்ஸ் இந்த வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டப்போ நமக்கு என்னதான் கலகலா குழுகுலுன்னு இருந்தாலும் எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, டஸ் யூனிவர்ஸ் ஹியர்ஸ். ஸோ நம்ம சொல்கிறது இந்த யூனிவர்ஸ் கேட்குதா அப்படின்னு யோசித்த வேலையில், சரி இந்த யூனிவர்ஸ் நமக்காக ஒரு விஷயம் பண்ணுது அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? ஹவு டஸ் ஐ நோ, ஹவு டஸ் தட் மேஜிக் ஹேப்பன்ஸ்? நட்சத்திர ஜன்னலில் வானவெட்டி பார்க்குதுன்னு நான் எப்போ சந்தோஷப்படுறது அப்படின்னு காத்துனத வேலையில் வந்து எனக்கு திடீர்னு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ரேண்டம் ரீல்ஸ் மூலமாக ஒரு வீடியோ ஒன்று வந்து பாப்பப் ஆச்சு. அதில் வந்து இந்த 24 படம் இருக்குல்லங்க, இந்த 24 படத்தை பற்றி ஒருத்தன் பேசியிருந்தான். இந்த 24 படம் பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? அதில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மேஜிக் நடந்திருக்குங்க அப்படின்னா. என்னப்பா நடந்திருக்கு சொல்லு கேட்பான். அதாவது இந்த ஆத்திரேயான ஒரு வில்லன் இருப்பான். ஆமாம் இருப்பான். அவன் என்ன கேட்டான் பார்த்தீங்கன்னா வந்து, இந்த புக் இருக்குது, இந்த புக்கை வச்சு நம்ம அந்த வாட்சை கண்டுபிடிக்கிறோம், அந்த வாட்சை கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். ஓகே ரைட்டு பார்ப்போம் அப்படின்னு நம்ம காத்திருந்த வேலையில், ஐயா இங்கே பாருங்கள் இந்த வாட்சை கண்டுபிடிச்சிட்டேன் ஐயா, இந்த வாட்ச் மூலமாக நம்ம டைம் ட்ராவல் பண்ணலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தப்போ டைம் ட்ராவல் நடக்காது. ஏன் நடக்கலை? ஒய் வாட் ஹேப்பன் அப்படின்னு நம்ம பார்த்தப்போ தான் தெரியும், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஈகிள் இறகு அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம ஒரு விஷயத்து மேலே ஈடுபட்டு அந்த விஷயம் வேணும்னு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த வேலையில் நமக்கான பலனை அந்த யூனிவர்ஸ் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த கழுகோட இறகு தான் அப்போது வந்து யூனிவர்ஸா, அதுதான் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி நானும் போய் வானத்தில் பார்த்து கழுகே இறகு போடு, கழுகே இறகு போடு அப்படின்னா போடலை. ஓகேவா? ஸோ வந்து என்னன்னா, இந்த யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை நமக்கு தரும், ஆனால் அந்த விஷயம் நமக்கு தந்துச்சா இல்லையான்ற மேஜிக்கே நமக்கு புரியாது. அதாவது உங்களுக்கு இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஆசையாக இருக்கீங்க, அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. ஆனால் அந்த விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப உண்மையாக உழைக்கிறீங்க, அந்த விஷயம் நடக்கணுன்றதுக்காக நீங்கள் ரொம்ப அது என்ன சொல்கிறது, ராப்பகலாக தூங்காமல் ஆசைப்பட்ட மட்டும் போதாது அடம் பிடிக்க தெரியணும்னு கனாபடத்தில் வர மாதிரி அடம் பிடிச்சி உக்காந்துருக்கீங்க, இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேலையில் திடீர்னு உங்களுக்கு வந்து லபுக்கா ஒரு விஷயம் கிடச்சா எப்படி இருக்கும், குபீர்னு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்கும்போது அது அந்த விஷயமே உங்களை தேடி வரும் அப்படின்றது தான். இதை வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து மணிகண்டன் கூட சொல்லியிருந்தார். என்ன பார்த்தீங்கன்னா வந்து, நீ ஒரு உழைப்பை போடுவ, ஒன்று உழைப்பு போட்டு அதை வந்து அதுக்காக நீ ஓடிட்டுருக்க அந்த வேலையில் நீ போட்ட உழைப்புக்காக இந்த யூனிவர்ஸ் ஒன்று தேடி கொடுக்கும், அதையும் உன்னையும் அதையும் மீட் பண்ணுற வேலையில் தான் அந்த மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாரோட வாழ்க்கையிலையுமே ஒரு சம்பவம் நடந்திருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக உண்மையாக போராடி இருப்போம், அந்த விஷயம் நடக்கலையேன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணியிருப்போம். பட் திடீர்னு எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வரும்போது நம்மளோட மொத்த
மொத்த பிரச்சனையும் ஒரே நேரத்தில் டக்குன்னு சரியாச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் வந்து அந்த மேஜிக். இந்த மேஜிக் வந்து 11 பார்க்கறதுனாலையோ 1 பார்க்கறதுனாலையோலாம் கிடையாது. இந்த மேஜிக்ன்றது எல்லார் லைஃப்லையும் நடக்கும். பிகாஸ் இட்ஸ் அ மேஜிக். ஓகே, ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மையாக லவ் பண்ணுறீங்க, ஒரு விஷயத்து மேலே உண்மையாக ஆசை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் கேட்டு உங்களுக்காக அதை பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, வானத்தை பார்த்து நம்மளோட மாவீரன் மாதிரி, என்னது அவன் கழுத்தை திருப்பணுமா, அவன் தலையை உடைக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்டே பேச ஆரம்பித்தேன். த யூனிவர்ஸ், நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? நான் வந்து ஒரு பெரிய பாட்காஸ்டர் ஆகணும், இந்த பாட்காஸ்ட்டில் நான் தான் பெரிய ஆள் ஆகணும், என்னை தவிர வேறு எவனும் பாட்காஸ்ட்டே பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் வந்து மேலே வானத்தை பார்த்து சொன்னப்போ பாட்காஸ்ட்லேருந்து திடீர்னு பார்த்தா வானத்துலேருந்து ஏதோ வர மாதிரியே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா மூஞ்சி மேலே ஒரு சொட்டு தண்ணி விழுந்தது. கிட்ட போய் பார்த்தா நொறையா இருந்தது. வானமே காரி துப்பிருக்கு போல. ரைட்டு, என்ன பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இந்த யூனிவர்ஸ் கிட்ட கிடையாது அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் யூனிவர்ஸை பார்த்து என்ன தான் கற்றுனாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு எடுத்து வந்து தராது. யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் எப்படி கேட்கணும்னா, நீங்கள் அந்த விஷயத்து மேலே எவ்வளோ அன்பாக இருக்கீங்க, அந்த விஷயம் வேணுன்றதுல எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, அதுக்காக எவ்வளோ உண்மையான உழைப்ப போடுறீங்க அப்படின்றது தான் கதையா. ஸோ அதனால் நான் என்னோட மகாஜனங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும், யூனிவர்ஸ் எனக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி கோவிந்தான்னு கோவிந்தாவை சொல்லி எனக்கும் சும்மாவே குந்தின்னு உட்காந்து இருந்தேன்னா, நீ குந்தினதுக்கு உனக்கு உட்காந்துருக்க இடம் தான் வலியுமே தவிர மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது, யூனிவர்ஸும் கொண்டு வந்து தராது. ஸோ யூனிவர்ஸே உனக்கு ஒன்று எத்தனை வந்து வாயில் கொடுக்கணுன்னா நீ என்ன பண்ணணும், அதுக்கான உழைப்பை போடணும் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மேனிஃபெஸ்டேஷனும் யூனிவர்ஸ் கொண்டு வரத்தும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறைய நல்ல பாட்காஸ்ட் ரகரி இருக்கான் தெரியுமா, அந்த மாதிரி நிறைய பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு நீ வந்து உன்னோட உழைப்பை உண்மையாக நேர்மையாக கரெக்டாக பண்ணு. உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். அது கிடைக்கலன்னா யூனிவர்ஸை நிற்க வச்சு நாக்க பிடிச்சி கேட்போம். என்ன சொல்கிற, நீ என்ன பண்ணு, இன்றைக்கே போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணு, யூனிவர்ஸோட ஃபோன் நம்பர் எடு. நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கண்டிப்பாக கேட்குறோம், நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறோம். நான் இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன், இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் இன்னும் நல்லது நடக்கலை அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ப்ரோ. யூனிவர்ஸ் உனக்காக எத்தனை வருது ப்ரோ, ஆர்டர் பண்ணியாச்சு, ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து நம்ம ஆடியோ பாட்காஸ்ட்லாம் கேட்கும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீ பேசுறதுலாம் நல்லா தான் ஆகுது ப்ரோ, ஆனால் வந்து நான் ஏன் உன் பாட்காஸ்ட்டை கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னப்போ தான் எனக்கு செருப்பை வந்து சாணியில் முக்கிய அடிச்ச மாதிரி புளுக் 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 அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபாலோவர்ஸ்னு ஒரு 4-5 பேர் சுற்றுறீங்கல்ல, எங்கேயாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, கொஞ்சமாவது ஒரு பொறுப்பு இருக்கா? நம்ம சேனலோட பிஆர்ஓ நீங்கள் தான், நம்ம சேனலை க்ரோ பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ ஃப்ரீயாக அப்படி படுத்து தூங்கி நிற்கிறீங்க. வாட் இஸ் திஸ் ரைட் நவ்? ஐ கான்ட் டாலரேட் திஸ். ஓகே, நானும் இங்கிலீஷ்லாம் பேசுவேன். ஸோ உங்ககிட்ட சொல்கிற ஒரு மொதல் விஷயம் என்னென்னா, உனக்கு நீ ஒரு இந்தியன்னு உனக்கு தோணுச்சுன்னா, நீ ஒரு தமிழன்னு உனக்கு தோணுச்சுன்னா, நீ ஒரு தெலுங்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா, நீ ஒரு மனுஷன் உனக்கு தோணுச்சுன்னா, இப்போ முடிவு பண்ணுறா, நீ நம்ம சேனலை எப்படி வளர்க்கணுன்றத நீ முடிவு பண்ணு. உனக்குள்ளேயும் ஒரு வேலை இதாக இருக்கான், எனக்குள்ளேயும் ஒரு வேலை இதாக இருக்கான், உனக்குள்ளேயும் ஒரு ரகரி இருக்கான், எனக்குள்ளேயும் ஒரு லகரி இருக்கான். ஓகே, லகரி இருக்கான். அதனால் நீ என்ன பண்ணுறனா, நம்ம சேனலை எப்படி டெவலப் பண்ணான்ற ஒரு ஐடியாவை எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுற, ப்ரோ நான் இந்த மாதிரி ஆடியோ கேட்டேன், நம்ம சேனலை டெவலப் பண்ணாமல் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு கேள்வி கேட்டு நீ எனக்கு ஒரு ஐடியா கொடுக்குற. ஓகேவா? அப்படி நீ ஒரு ஐடியா கொடுக்குறா, நீ இதான்டா உண்மையான இந்தியன், நீ இதான்டா மீனம்மா. ஓகேவா? ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு மறக்காமல் வந்து எனக்கு சேனலுக்கு இந்த டாபிக் இதெல்லாம் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். ப்ரோ இதை பற்றி பேசு ப்ரோ, இதுதான் ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி பேசலாம். ஓகேவா? நம்மளும் எவ்வளோ நாள் தாங்க கண்டென்ட்டே இல்லாமல் ஓட்டுறது. கண்டென்ட்டை வச்சு ஒரு நாள் ஒரு ஆடியோ பண்ணணும் நானும் ஆசைப்பட்றேன், கிடைக்க மாட்டேன் கண்டென்ட். நான் என்ன பண்ண முடியும்? நீ வேற நாடு, நான் வேற நாடு இல்லடா, ஒரே நாடு இந்தியா. ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இது என்ன பண்ணலாம், என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலான்றத தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஓகே, ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் இப்படி தான்டா ஒரு நாளும் ஏமாத்துறான். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோன்றானே தவிர ஒரு ஆடியோவாவது சுவாரஸ்யமாக பண்ணுறியாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறது, நாக்க பிடுங்குற மாதிரி கேட்குறது எனக்கு நல்லா தெரியுது.
அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? ஒரு நாளாவது நீ கண்டென்ட் கொடுத்துருக்கியா? நீ உயிரோட இருக்கியா இல்லையானே தெரியல. யாரா நீ? எங்கிருந்துடா கேட்குற? ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் தான் கேட்குறேன்னு நீ வந்து எனக்கு சொல்லி இருக்கியா? அதை மட்டும் நீ சொல்லு. உனக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ சொல்லு, நான் அதை எடுத்துட்டு வரேன். என் தெய்வமே, அதை எடுத்துட்டு வரேன். ஓகே. ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் பார்த்தியா, 15 செகண்ட் ஓட்டிட்டேன், 15 நிமிஷம். நல்லா யாரு? ஓகே. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கிளிக்கிறதுக்காக நான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகரி. நான் உங்கள் டாக்டர் ஹரிஹரஸ்ரீ. அப்புறம் ஏம்பா, உங்களுக்குலாம் வேலை வெட்டியே இல்லையா? யாரா நீங்களாம் நெட்டு டேட்டா போட்டு நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ ஐயோ அத்தா.